என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் திருவிழா நடந்ததா. இந்த திருவிழாவில் நான் என்ன பர்சனலாக தனியாக பண்ணுறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய ஆசையெல்லாம் கிடையாதுங்க. சின்ன சின்ன ஆசையில் தான் ரொம்பவே பெரிய சந்தோஷம்லாம் இருக்கும். அந்த மாதிரி நான் அனுபவிச்ச சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வச்சுட்டு என்ன தான் திருவிழாக்கு போய் சந்தோஷமாக இருந்தாலுமே நம்மளும் ஹஸ்பண்டும் தனியாக போனால் தானே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சது. குழந்தைங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறமா சாமி ஊர்வலம் வந்ததுங்க. அந்த சாமியை கும்பிட்டு அப்படியே நானும் ஹஸ்பண்டும் பொடி நிறையா நடக்க ஆரம்பிச்சிட்டு திருவிழாவை நடந்தே சும்மா ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு செம்ம ஜாலியாகவும் இருந்தது. போகிற வழியே எனக்கு சிப்ஸ் வேணும், மல்லிப்பூ, அதுக்கப்புறம் கையில் மருதாணிலாம் வேணும்னு கேட்டவொடனே ஹஸ்பண்ட் உடனே எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. கடைசியாக நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து அங்கே திருவிழாவில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சுற்றி பார்த்தங்க. தனியாக நானும் ஹஸ்பண்டும் மட்டும் ஒன்றா சுற்றிட்டு இருந்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்மளுக்கு என்னதான் நம்ம வந்து ஹஸ்பண்ட் கூடவே வாழ்ந்தாலும் கூட நம்மளுக்கு தனியாக பர்சனலாக நம்மளுக்கு நேரத்தை ஒதுக்கும் போது அந்த சந்தோஷமே தனி. இல்லை மட்டும் இல்லைங்க, நான் தனியாக நிறைய இடத்துக்கு போயிட்டு என்னை வந்து பைக்கில் உட்கார வச்சுட்டு லைட் செட்டிங் அங்கே இருக்கிற எல்லா சீரியல் லைட்டையும் போய் பார்க்கணும்னு போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதையும் போய் நம்ம சந்தோஷமாக பார்த்துட்டு வந்தோம். இந்த நாள் ஃபுல்லாக இல்லைங்க, நைட் நேரத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட போய் சந்தோஷத்தை அனுபவிச்சிருந்தா இந்த வீடியோ கலெக்ட் பண்ணி